நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியினூடாக உங்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தமட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு அனர்த்த நிலையை சந்தித்திருந்தது. நிலவிய காற்று, அதே நேரம் சூறாவளி, அதாவது மழையுடன் கூடிய காலநிலை, இவற்றிலிருந்து மீளெழுவதற்கான காலம்தான் இது. பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ இந்த அனர்த்த கால பகுதிகளில் முக்கியமாக தமது கடமையை ஏற்று நிறைவேற்றியிருந்தவர்கள் பலர். குறிப்பாக இலங்கையினுடைய இடர் முகாமைத்துவம் அல்லது அனர்த்த முகாமைத்துவ நிலையம், அதே போன்று வானிலை மையம், அது மாத்திரமல்லாமல் ஆர்டிஏ என்று சொல்லப்படுகின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் நீர்ப்பாசன திணைக்களம், இவை வழங்கியிருந்த அத்தனை செய்திகளும் அறிவுறுத்தல்களும் ஊடகங்களூடாக நேரடியாகவும் மக்களுக்கு சென்றடைந்து அனர்த்தங்களை சற்று பாதிப்புகளை குறைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் கண்டிருந்தோம். சிறப்பாக இந்த அமைப்புகள், இந்த திணைக்களங்கள் சேவையாற்றியிருந்ததை நாங்கள் மறக்கக்கூடாது. இது இப்படி இருக்கும் போது இன்று நாங்கள் முக்கியமான ஒரு கலந்துரையாடல் பகுதியை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். நீர்ப்பாசனம் தொடர்பிலான பல விடயங்கள். நீர்ப்பாசன திணைக்கள நதிகள் முகாமைத்துவ பிரிவு பிரதம பொறியியலாளர் எஸ் ஜெயன் பார்த்தசாரதி மூலோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த அனர்த்த கால பகுதியில் நீர்ப்பாசன திணைக்களம் வழங்கிய அறிவுறுத்தல்கள், இந்த பகுதிகளில் அவதானமாக இருங்கள், இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று வழங்கிய அந்த தகவல்களை மக்களிடம் ஊடகங்களாக கொண்டு போய் சேர்த்திருந்தோம். எனவே இது மிக பெரும் ஒரு பாதிப்பிலிருந்து ஆபத்துகளில் அதிக அளவிலான மோசமான பாதிப்பை தவிர்த்திருந்ததையும் நாங்கள் சொல்லலாம். இந்த நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய இந்த பிரிவு, நதிகள் முகாமைத்துவ பிரிவினுடைய கடமைகள் எத்தனையோ இருக்கின்றன. அது பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்னர் தற்போதைய நிலைமைகள் குறித்து நாங்கள் கட்டாயமாக பேச வேண்டும். குறிப்பாக நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது மகாவலி கங்கை பகுதியிலே 48 மணித்தியாலங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதாக ஒரு அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அதேபோன்று தொடர்ச்சியாக கழனி கங்கை பகுதியில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சற்று அவதானமாக இருங்கள், முடிந்தால் அங்கிருந்து வெளியேறுங்கள் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த நிலைமைகள் எவ்வாறு தற்போது காணப்படுகின்றன? ஆமாம் கோகுல், தற்போதைய நிலைமையை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக கழனி கங்கையும் மகாவலி கங்கையிலும் தான் இன்னும் வெள்ள அபாய எச்சரிக்கை நீங்கவில்லை. கழனி கங்கை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நாகலகம நீரளவீட்டு திட்டத்தில், நீரளவீட்டு நிலையத்தில் இன்று காலை நிலவரப்படி 8 மணி நிலவரப்படி 7.5 அடி நீர்மட்டத்தை காட்டியது. உண்மையாக சொல்ல போனால் 7 அடிக்கு மேல் மேஜர் ஃப்ளட், அதாவது பெரிய வெள்ளத்துக்குரிய அபாயம். 5 அடி மைனர் ஃப்ளட், சாதாரண வெள்ளத்துக்குரிய அபாயம். அலர்ட் அதாவது வெள்ள அபாயத்துக்குரிய அலர்ட் நாங்கள் 4 ஃபீட் இருக்கக்குள்ள, 4 அடி இருக்கக்குள்ள வழங்குகிறோம் நாங்கள். ஆகவே இப்பொழுது 7.5 அடி என்பதனால் பெரிய வெள்ள அபாயத்துக்குரிய எச்சரிக்கையிலேயே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கழனி கங்கையில் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. தாழ்நில பகுதிகளில் இன்னும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதேபோல் மகாவலி கங்கை எடுத்துக்கொண்டால் தற்பொழுது திருவோணமலை மாவட்டமே மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடமாக இருக்கின்றது. மகாவலி கங்கையில் உள்ள மாவிலாறு, மூதூர் பிரதேசத்தில் உள்ள மாவிலாறு அணை உடைப்படுத்தது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். தற்போதைய நிலைமையை சொல்ல போனால் மாவிலாறு அணையில் எங்களுடைய மாவிலாறு அணைக்கட்டின் மிகப்பெரிய உடைவு ஒரு 200 மீட்டர் அளவில் ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஒரு 10 இடங்களில் சிறிய சிறிய உடைவுகள் இருக்கின்றன. எல்லாம் நீர் வடிந்த பிறகுதான் எங்களுக்கு முழுமையான கணக்குகளை எடுக்க முடியும். தற்போதைய நிலவரப்படி மாவிலாறு அணையின் அப்ஸ்ட்ரீம், அதாவது மேல் உள்பக்கத்தில் நீர்மட்டம் அணையை விட 2 அடி குறைவாக உள்ளது, 2.5 அடி குறைவாக உள்ளது. அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் அணையிலிருந்து 5 அடி குறைவாக உள்ளது. அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட சேர்வில, வெறுகல், மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தொடர்ந்தும் வெள்ள அபாய எச்சரிக்கையில் தான் இருக்கின்றது. அதிலே மிகவும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக நான் கிராம சேவையாளர் பிரிவுகளை கூறுகின்றேன். வாகரை எடுத்துக்கொண்டால் தற்பொழுது 1 கிராம சேவர் பிரிவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. வெறுகல் 4 கிராம சேவர் பிரிவுகளும், சேர்வில 9 கிராம சேவர் பிரிவுகளும், மூதூர் 14 கிராம சேவர் பிரிவுகளும், கிண்ணியா 17 கிராம சேவர் பிரிவுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் A15 திருவோணமலை மட்டக்களப்பு வீதியில் இன்னும் போக்குவரத்து சீராகவில்லை. நிறைய இடங்களில் வெள்ள நீர் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த கொத்மலை பகுதி அதே நேரம்
இரணைமடு குளம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன? நீங்கள் அறிந்த உங்களுக்கு அறிய கிடைத்த தகவல்கள். இரணைமடு குளத்திலும் வந்து வெள்ள நீர் திறந்து விடப்பட்டது. மிகவும் வெள்ள நிலைமை அபாய நிலைமை காணப்பட்டது. இருப்பினும் மத்திய நீர்ப்பாசன திணைக்களத்தினால் இரணைமடு குளம் பாலனை செய்யப்படாதபடியினால் எனக்கு தற்போது அதனுடைய சரியான நிலைமையை கூற முடியாதுள்ளது. மாகாண நீர்ப்பாசன திணைக்களம் தான் அதனை செய்து கொண்டிருக்கின்றது, அதற்குரிய பாலனம். இந்த மாவிலாறு பகுதி அந்த கங்கை அது உடைப்பட்ட போது இதனுடைய அந்த அனர்த்த நிலையிலிருந்து மக்களை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றும் நடவடிக்கைகள் மும்முரமாக செயற்பட்டிருந்தன. அந்த நேரத்தில் நீர்ப்பாசன திணைக்களம் வழங்கிய அந்த தகவல்கள் எவ்வாறு மக்களிடம் சென்றடைந்தன? குறிப்பாக ஊடகங்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதனை இந்த நிலைமைகளை நாங்கள் ஏற்கனவே எதிர்வு கூறியிருந்ததாக இருந்ததா? நிச்சயமாக சனிக்கிழமை எங்களுக்கு, அதாவது மன்னம்பட்டியினுடைய நீர்மட்டம் அதிகரித்து விட்டதாக வெள்ளிக்கிழமையிலிருந்து அதிகரித்தபடியினால் புலனறுவை மட்டக்களப்பு பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமானது. ஆகவே மன்னம்பட்டியில் நீர்வரத்து அதிகரித்தால் அந்த நீர் அனைத்துமே வந்து மாவிலாறு மூதூர் பிரதேசத்தை தான் வந்தடையும். மகாவலியினூடாக மூதூர் பிரதேசத்தை வந்தடையும். அன்றிலிருந்து வெள்ளிக்கிழமையிலிருந்து நாங்கள் மூதூர், அதாவது மாவிலாறு அணை சம்பந்தமான மகாவலி சம்பந்தமான அலர்ட் கொடுக்க தொடங்கிவிட்டோம். அதே நேரத்தில் சனிக்கிழமை மதியம் நாங்கள் எங்களுடைய பகுப்பாய்வு செய்ததற்கு இணங்க மகாவலி கங்கை நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிக்கும் நிலைமையை காட்டியது. அதே நேரத்தில் கந்தலாயிலிருந்து மூதூர் வரையான எங்களுடைய வெள்ளத்தடுப்பு அணை, அதாவது மகாவலிக்குரிய வெள்ளத்தடுப்பு அணை, ஆனால் அது நீர்ப்பாசன திணைக்களத்தினால் தான் பராமரிக்கப்படுகிறது. அந்த 14 மீட்டர் நீளமான வெள்ளத்தடுப்பு அணையில் கந்தலாய் பிரதேசத்தில் வெள்ளத்தடுப்பு அணைக்கு மேலாக நீர் பாய்ந்து கொண்டிருந்த நிலைமை இருந்தது. அந்த டைமிலேயே நாங்கள் மிகப்பெரிய வெள்ளம் வருவதற்கான எச்சரிக்கையை வழங்கியிருந்தோம். எனவே நீர்ப்பாசன திணைக்களம் கண்டினியூஸாக வந்து நாங்கள் 24 hours வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அது சரியான டைமில் சரியான எச்சரிக்கையை நாங்கள் விடுத்து மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு சனிக்கிழமையை வந்து நாங்கள் அறிவுறுத்தல் கொடுத்து விட்டோம். நிச்சயமாக உங்களுடைய இந்த அத்தனை விடயங்களையும் செய்யும் போது வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய தகவல்களும் பெறப்படும். அதே நேரம் இந்த விடயங்கள் அத்தனையும் இடர் முகாமைத்துவம் அல்லது அனர்த்த முகாமைத்துவ நிலையங்களுக்கும் அனுப்பப்படும். இவ்வாறு ஒரு ஜாயிண்டாக இணைந்து செயற்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நிச்சயமாக முதலாவது சொல்ல போனால் மழை வீழ்ச்சி அல்லது தாளமுக்கம் சம்பந்தமான எதிர்கூறல்களை வானிலை அவதான நிலையம் வழங்கும். அதனை எடுத்துக்கொண்டு அதன் பின்னராக வெள்ளம் சம்பந்தமான எல்லா எச்சரிக்கைகளையும் நீர்ப்பாசன திணைக்களமே கையாளும். எங்களுடைய எல்லா ஆறுகளிலும் எல்லா பாரிய நீர்த்தேக்கங்களிலும் வந்து நீர்மட்டத்தை அளவிடுவதற்கான கருவிகளை பொருத்தியுள்ளோம். அதே நேரத்தில் அது ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம், அது உடனடியாக லைவாக எங்களுக்கு வந்து ஓட்டல் லெவலில் தந்து கொண்டிருக்கும். அதை வச்சு நாங்கள் பகுப்பாய்வுகளை செய்து தான் வந்து நாங்கள் இந்த ஃப்ளட் சம்பந்தமாக வந்து எங்களுக்கு 2 நாள் எதிர்கூறல் 1 நாள் எதிர்கூறல் அப்படி எங்களுக்கு அக்யூரேட்டாக எதிர்கூற முடியும். அதன் பின்னர் நாங்கள் அதை ஒஃபிஷியல் டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அனர்த்த முகாமைத்துவ நிலையங்கள் மற்றும் ஊடகங்களுக்கு நாங்கள் அதை வழங்குகின்றோம். தற்போது நிலை பார்க்கும்போது மகாவலி கங்கை பகுதியில் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதே போன்று கழனி கங்கை பகுதியிலும் மக்கள் அதாவது வேடிக்கை பார்க்க செல்ல வேண்டாம் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஏன்னால் இந்த அனர்த்த நிலை இவ்வாறான சந்தர்ப்பங்களில் தான் அதிகமாக ஏற்படும் உயிரிழப்புகளும் சரி, பாதிப்புகளும் சரி. பொதுவாக நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளாக அதுவும் நதிகள் தொடர்பிலான முகாமைத்துவத்தை பார்க்கும் போது இயற்கையான ஆற்று விபர குறிப்பை வடிவமைக்கிறது. அதே நேரம் பிரதான ஆற்று பள்ளத்தாக்குகளின் வெள்ள ஓட்டத்தை ஆராய்கின்றது. இதனை வெளிப்படுத்தி தெரிவுபடுத்துகின்றது. அதாவது அடையாளம் காணப்பட்ட ஆறுகளில் உள்ள பல விடயங்களை அறிவிப்பது என்று பல விடயங்கள் இருக்கின்றன. இது தொடர்பாகவும் நாங்கள் பேசலாம். பொதுவாக இந்த மக்களிடம் சென்றடைய வேண்டிய ஒரு தகவல் தான் இப்போ கழனி பகுதியை எடுத்துக்கொள்ளும். உதாரணமாக அங்கு நீர்மட்டம் அதிகரித்து இருக்கின்றது, கவனமாக இருங்கள் என்று சொன்னாலும் மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யோசிப்பது மழை பெய்யலையே 2 நாள், அது எப்படி அதிகரிக்கும், போயிட்டு பார்ப்போமே அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும் தானே. நிச்சயமாக இப்போ எல்லோரும் நினைக்கலாம், இப்போ கொழும்புல மழை இல்லை, இப்போ கொழும்புல மழை 2 நாளாக பெய்யலையே, மழை 2 நாளாக பெய்யலை, இந்த தண்ணி எங்கேருந்து வருதுண்டு கொஞ்சம் அது படித்தாக்களுக்கு வந்து அது சரியாக விளங்கும். இருப்பினும் இப்போ நான் சொல்ல போனால் இப்போ கழனி கங்கை வந்து எந்த நதியும், கழனி கங்கை மட்டுமில்லை, இலங்கையில் 103 ஆறுகள் பிரதான ஆறுகள் இருக்குது.
எல்லாமே வந்து எங்களுடைய மலைநாட்டிலிருந்து தான் உற்பத்தி ஆகிறது. மலைநாட்டிலிருந்து உற்பத்தியாகி கரையோரங்களை சென்று கடலோடு கலக்கிறது. ஆகவே நீங்கள் கழனி மகாவலி கங்கை எடுத்துக்கொண்டால் 330 கிலோமீட்டர். அவ்வாறு கழனி கங்கையும் வந்து ஒரு மிகப்பெரிய நதி, 200 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட நீளத்தை கொண்ட நதி. இதிலே நாங்கள் சொல்லுவோம் ஒரு ஆற்றுக்குரிய கெச்மன் என்று சொல்லுவோம், ஆற்றுப்படுக்கை. அதாவது மலைநாட்டிலே, அதாவது கழனி கங்கைக்குரிய ஆற்றுப்படுக்கை என்று குறிப்பிட்ட ஒரு 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 பாரிய ஒரு பரப்பு இருக்கிறது. அந்த பரப்பிலே உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நுவரெலியாவிலிருந்து கண்டியிலிருந்து அது இருக்குது கழனி கங்கைக்குரிய அந்த ஆற்றுப்படுக்கை. அதில் எங்கு மழை பெய்தாலும் கழனி கங்கையை தான் வந்தடையும் அந்த நீர். அதே நேரத்தில் கழனி கங்கையில் மேல் பகுதியில் வந்து குளங்கள் இருக்கிறது, பாரிய குளங்கள். அந்த குளங்கள் இருந்து நீர் திறந்து விட்டாலும் கழனி கங்கையை தான் வந்தடையும். ஆகவே நுவரெலியாவில் இன்று மழை பெய்யுது, கண்டியில் இன்று மழை பெய்யுது என்று சொன்னால் இன்னும் 2 நாட்கள் எடுக்கும் அந்த நீர் இங்கே வந்து சேருவதற்கு. இதுதான் நீர்மட்டத்தினுடைய அதிகரிப்பு அவ்வாறு தான் காணப்படும். எனவே மக்கள் அறிந்து செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. உண்மையில் நிறைய விஷயங்களை இந்த கலந்துரையாடல் பகுதியில் நாங்கள் பேசலாம். குறிப்பாக நீர்ப்பாசனத்துறை என்று சொல்லும் போது நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய முக்கியமான பங்குகள் என்ன இந்த திணைக்களத்தினுடைய? நிச்சயமாக இந்த வருடம் எங்களுக்கு ஒரு முக்கியமான வருடம். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே முதன்மையான தொன்மையான திணைக்களம் நீர்ப்பாசன திணைக்களம். எங்களுடைய மன்னர் காலங்கள், அந்த ஆதியிலே மன்னர் காலத்திலிருந்து நீர்ப்பாசனத்துறை இருக்கின்றது. பராக்கிரம பாகு மன்னனின் கூற்றுப்படி ஒரு துளி மழை துளியேனும் மக்களுக்கு பயன்படாது, கடலுக்கு செல்ல விட மாட்டோம் என்கின்ற தாரக மந்திரம் தான் நீர்ப்பாசன திணைக்களனுடைய விஷன். அந்த வகையில் 1900ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நீர்ப்பாசன திணைக்களம் இந்த வருடம் 125வது ஆண்டு நிறைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். உங்களுக்கு தெரியும், அதில் ஒரு டிஸ்பிளேயும் இருக்குது. அந்த வகையில் எங்களுடைய திணைக்களத்தின் முக்கியமான கடமைகளை எடுத்துக்கொண்டால் பிரதானமானது, எமது நாடு ஒரு விவசாய நாடு. நமது நாட்டில் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கின்றன. இதுக்கு வந்து நீர் வழங்குவது, எவ்வாறு வழங்குவது? பிரதான நீர்த்தேக்கங்கள் 73 நீர்த்தேக்கங்கள் உள்ளன. இந்த 73 நீர்த்தேக்கங்கள் மற்றும் அதைவிட மத்திய தர குளங்கள் குறிப்பிட்ட அளவு இருக்கின்றன. இதன் மூலம் விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் வழங்குவது, அத்துடன் வெள்ள முகாமைத்துவம், மழை நீர் வெள்ள முகாமைத்துவம், இரண்டும் தான் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய பிரதான பொறுப்புகள். இது சம்பந்தமாக நான் விரிவாக கூறுகிறேன். நிச்சயமாக இது குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக பேசலாம். 10:30 வரை இந்த கலந்துரையாடல் பகுதி பயணிக்க தயாராக இருக்கின்ற தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். விளம்பர இடைவெளிகள் தொடர்ந்து நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கலாம். நேத்ரா டிவியின் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறீர்கள். நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா இன்றைய செவ்வாய்க்கிழமை விசேட கலந்துரையாடல் பகுதியை தொடரலாம். விளம்பர இடைவெளி தொடர்ந்து இன்று மோடு இணைந்திருக்கின்றார் நீர்ப்பாசன திணைக்கள நதிகள் முகாமைத்துவ பிரிவின் பிரதம பொறியியலாளர் எஸ் ஜெயன் பார்த்தசாரதி மோடு இணைந்திருந்தார். குறிப்பாக அந்த நீர்ப்பாசன திணைக்களம் 125 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றது. இலங்கையில் அளப்பரிய ஒரு சேவையை ஆற்றியிருக்கின்றது இந்த இடர் கால பகுதியிலும் கூட. இதற்கிடையில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிரிவான பிரான்ச்சாக இருக்கக்கூடிய நதிகள் முகாமைத்துவ பிரிவு, இந்த நதிகள் முகாமைத்துவ பிரிவினுடைய முக்கியமான செயற்பாடுகள் என்ன? குறிப்பாக அந்த வெள்ளத்தை தடுப்பது, அந்த விடயங்கள் தொடர்பான விடமெல்லாம் இருக்கும். ஆமாம், இந்த பிரான்ச் வந்து ரிவரைன் மேனேஜ்மெண்ட் பிரான்ச், அதாவது தமிழில் நதிகள் முகாமைத்துவ பிரிவு அல்லது ஆற்று மேலாண்மை பிரிவு ஏதாவது சொல்லிக்கொள்ளலாம். இந்த பிரான்ச் வந்து உண்மையாக 2017ஆம் ஆண்டு பாராளுமன்ற சட்டமூலத்தின் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. அதுக்கு மூலம் ஆறுகளுக்கு வந்து தனியே ஒரு பிரான்ச் இருக்கல்ல. ஆறுகள முக்கியத்துவத்தை அறிந்து ஆறுகள் தொடர்ச்சியாக ஏற்படுற வெள்ளப்பெருக்குகள், ஆறுகளுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டிய அட்டென்ஷன், செய்ய வேண்டிய ரிஹாபிலிட்டேஷன் எல்லாத்துக்கும் ஒரு தனி இடம் கொடுக்கணும் என்ற ரீதியில் இந்த பிரான்ச் வந்து உருவாக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த பிரான்ச்சில் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் குறிப்பிடத்தக்க ஒரு அளவு நிதி செலவழித்து நாடளாவிய ரீதியில் மொத்தம் 103 ஆறுகள் இருக்கின்றன. 103 ஆறுகளிலும் முக்கியமான ஆற்றுப்படுக்கைகளில் பிரச்சனையுள்ள இடங்களில் எங்களுடைய புனருத்தாரண வேலைகள் மற்றும் நிர்மாணிப்பு வேலைகளை செய்கின்றோம். இது எவ்வாறு செய்கின்றோம் என்று சொன்னால்,
எங்களுடைய நாடளாவிய ரீதியில் நீர்ப்பாசன திட்டங்களை இதை எடுத்துக்கொண்டால் இது தலைமை காரியாலயம், ஒவ்வொரு 14 மாவட்ட காரியாலயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், திருவோணமலை எடுத்துக்கொண்டால் திருவோணமலை மாவட்ட காரியாலயம், அதனுடன் 3 பிரதேச காரியாலயங்கள் இருக்கின்றன. அதாவது பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் காரியாலயங்கள், ஒன்று கந்தளாய், அடுத்தது மூதூர், அடுத்தது மொரவே. இந்த காரியாலயங்களுக்கு கீழே பொறுப்புள்ள பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர்கள் அவர்கள்தான் இந்த களத்திலே நேரடியாக களத்திலே சென்று நிலைமைகளை ஆராய்ந்து எங்களுக்கு அதனுடைய மதிப்பீடுகளை செய்வார்கள். அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் செய்து அதுக்கு ஏதாவது தேவைகள் டிசைன் சம்பந்தமான உதவிகள் தேவைப்பட்டால் நாங்கள் ஹெட் ஆஃபீஸிலிருந்து செய்வோம். அவர்கள் தான் எங்களுக்கு மதிப்பீட்டு அறிக்கையை தருவார்கள். அதை பிறகு அனுமதி பெற்று எங்களுக்கு தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பினால் நாங்கள் இங்கே அதை பகுப்பாய்வு செய்துவிட்டு அதுக்குரிய நிதியை ஒதுக்கீடு செய்வோம். அப்போ எங்களுடைய ஆற்று முகாமைத்துவம், அதாவது நதிகள் முகாமைத்துவ பிரிவை எடுத்துக்கொண்டால் நாங்கள் 5 கேட்டகரியாக வந்து நாங்கள் இந்த அலோகேஷன், இந்த நிதி அனுமதியை வழங்குகின்றோம். முக்கியமாக ஆறுகளை தூர்வாறுதல், டீசில்ட்டிங் பண்ணுறது, ஆறுகளை தூர்வாறுதல். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ ஆறுகள் வந்து நிறைய காலமாக வந்து தூர்வாரப்படவில்லை. தூர்வாராவிட்டால் என்ன நடக்கும்? அது ஓட வேண்டிய நீர் வந்து அதுக்குள்ளே ஓடுறதுக்குரிய சந்தர்ப்பம் குறைவு, வெளியில் தான் வர தொடங்கும். ஆறுகள் தூர்வாறுதல். அடுத்தது ஆறுகளுக்குரிய 2 பேங்க் என்று சொல்லுவாங்க, 2 பக்கம் இருக்கிற அணை, அதுகளை வந்து நாங்கள் புனருத்தாரணை செய்கிறது, உடைந்திருக்கிற இடங்களுக்கு வந்து அதை புதிதாக அமைப்பது, இப்படியான வேலைகளை செய்கிற நாங்கள். அடுத்தது வந்து ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறது, ஆற்றுப்படுக்கை முகாமைத்துவம். ஆற்றுப்படுக்கை முகாமைத்துவம் என்று எடுத்துக்கொண்டால், இப்போ உதாரணத்துக்கு கழனி கங்கை எடுத்துக்கொள்வோம். கழனி கங்கை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நுவரெலியா அப்கன்றிலிருந்து அந்த கங்கை தொடங்குகிறது. எல்லா நதிகளும் அப்படித்தான், பிரதான ஆறுகள். கழனி அந்த ஆற்றுப்படுக்கை ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டால், ஒரு கழனி கங்கை ஆற்றுப்படுக்கை எடுத்துக்கொண்டால் அதிலே பிரதானமாக ஆறு இருக்கும், அணைகள் இருக்கும், சிறிய சிறிய குளங்கள் இருக்கும், ஃப்ளட் பிளைன்ஸ் இருக்கும். ஃப்ளட் பிளைன்ஸ் என்னென்னு சொன்னால், கட்டாயம் சொல்ல வேண்டியது கோகுல், ஒரு நதியை எடுத்துக்கொண்டால் ஒரு கிரவுண்ட் மாதிரி இடங்கள் இருக்கும் சில. அது வந்து வெயில் காலத்திலே வந்து அது எதுக்கும் பயன்படாது, அல்லது பிளே கிரவுண்டாக கூட யூஸ் பண்ணலாம். மழை காலத்தில் அதில் தண்ணி நிற்க வேணும். அந்த இடங்களில் இப்போ என்ன நடக்குது? அதை அடுத்த காய்ப்பம் எல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. அப்போ இப்படியான இடங்களை நாங்கள் பாதுகாப்பது. எனவே ரிவர் பேசின், அதாவது ஆற்றுப்படுக்கைக்குள் இவ்வளவு எல்லாமே ஒன்றாக இருக்கும். இவ்வளவு வேலைகளையும் முகாமைத்துவம் பண்ணுற வேலைகளை அந்த சப் பிரிவுகளை செய்வோம். அடுத்தது கிளீன் ரிவர் ப்ரோக்ராம், ஆறுகளை சுத்தப்படுத்தல். கடந்த 2024ஆம் ஆண்டு மாணிக்க கங்கையில் ஒரு பெரியதொரு ப்ரோக்ராம் செய்த நாங்கள். அவ்வாறு இது வந்து நாங்கள் இலங்கையில் இருக்கிற 52 பிரதேச நீர்ப்பாசன பொறியியலாளர் பிரதேச அலுவலகங்களுக்கு வந்து இது சம்பந்தமாக நாங்கள் அலோகேஷன் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விடயம். கிளீன் ரிவர் ப்ரோக்ராம். இப்போ கழுகங்கை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு தரம் இன்ஸ்பெக்ஷன் போனோம் நாங்கள் போட்டில். பார்த்தால் அந்த சிவரேஜ் எல்லாம் வந்து ஆற்றுக்குள்ளே விடுறாங்க. சில இடங்களில் அருகிலேயே வந்து குடியிருப்புகள் இருக்குது, இல்லீகல் சாண்ட் மைனிங் செய்கிறாங்க. அதே நேரத்தில் சில இடங்களை பார்த்தா சிவரேஜ் வந்து கடையிலுடைய சிவரேஜ் வந்து உள்ள கழிவு நீர் வந்து உள்ள வர சந்தர்ப்பங்கள் இருக்குது. இவ்வாறான மலசல கூடங்கள் அருகிலே இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை பார்த்து நிவர்த்தி செய்வதுதான் வந்து கிளீன் ரிவர் ப்ரோக்ராமுக்குள்ளே செய்கிறாங்க. அடுத்ததாக வந்து கம்யூனிட்டி அவேர்னஸ், அதாவது இந்த மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் நதிகள் சம்பந்தமாகவும் நதிகளுடைய முகாமைத்துவம் சம்பந்தமாகவும் இந்த வெள்ளத்தடுப்பு சம்பந்தமாகவும் எதிர்காலத்தில் இந்த நதிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் சம்பந்தமாகவும் உலக நதிகள் தினம் இந்த வருடம் நாங்கள் கருப்பொருளாக வந்து நதிகளை பாதுகாப்போம் நாளைய உலகுக்காக என்ற கருப்பொருளுக்குள்ளே ப்ரொடெக்ட் ரிவர்ஸ் ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் என்றதைக்குள்ளே செய்த நாங்கள் இதுதான் என்ற அந்த விடயத்தோடு நாங்கள் தொடரலாம். அதாவது இந்த நதிகளை பொறுத்த மட்டில் நீர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாசடைந்த நீர் எவ்வாறு இனம் காணுவது, எவ்வாறு அந்த நீர்மட்டத்தை கண்டறிவது, நீர்மட்டத்தை எவ்வாறு காண்றது, இவ்வாறான விடயங்கள் பற்றி நாங்கள் பேசுவோம். கட்டாயம். நீர் வந்து நீரினுடைய மாசு கலந்துள்ளதா அல்லது நீர் சம்பந்தமான வாட்டர் குவாலிட்டி, இதை வந்து மெயினாக வந்து நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சேவை வாட்டர் போர்ட் தான் வந்து இதை செய்கிறது. இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு யூனிட் இருக்குது. இருந்தாலும் நாங்களும் அதை செய்கிற நாங்கள் இருந்தாலும் இதை வந்து குடிநீருக்காக வந்து வேலை செய்கிற அதிகார சபை என்ற ரீதியில் வந்து நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சேவை தான் இந்த வாட்டர் குவாலிட்டி சம்பந்தமான எல்லாவற்றையும் வந்து கையாள்றது.
தற்போது இலங்கையில் நிலவிய இந்த மழையுடன் கூடிய ஒரு காலநிலை, இதனால் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, உண்மையில் இந்த வெள்ளப்பெருக்குக்கான காரணம் சடுதியாக ஏற்பட்டதா அல்லது கவனம் ஈனமற்ற முறையில் மக்களாலோ யாரோ நடந்து கொண்டதால் ஏற்பட்டதா? ஏன் இந்த ஒரு அனர்த்தம் இவ்வாறு ஏற்பட்டதை முறை? நிச்சயமாக கோகுல், முக்கியமான கேள்வி. வியாழன் வெள்ளிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு மழை வீழ்ச்சி பெய்தது. ஒரு குறுகிய இடைவேளையில் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல மாவட்டங்களில் 300 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி என்பது ஒரு பாரியதொரு மழை வீழ்ச்சி, ஒரு ஹியூஜ் ரெயின்ஃபால். சாதாரணமாக காலநிலை, அதாவது வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிக்கை பார்க்கும்போது 50 மில்லிமீட்டர் 100 மில்லிமீட்டர் வளமையாக அவ்வாறு தான் இருக்கும். இவ்வாறான மழை வீழ்ச்சி கிடைத்ததற்கு இன்னொரு காரணம் உங்களுக்கு தெரியும். இப்போ உலகத்திலே காலநிலை மாற்றங்கள் பற்றி தான் எல்லா நாடுகளும், எல்லா அரசாங்கங்களும், ஐக்கிய நாடுகள் சபை தொடக்கம் உலக வங்கி எல்லாமே பேசிக்கொண்டிருக்கின்றன. காலநிலை மாற்றத்துக்கு கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான அவேர்னஸ், அதுக்குரிய வேலை திட்டங்கள். இந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லா பேட்டர்னையும் மாற்றிட்டுது. வேர்ல்டில் கிளைமேட் பேட்டர்ன் எல்லாத்தையும் மாற்றி போடுது. நம்ம நாடு அதுக்கு விதிவிலக்கல்ல. முதல் உங்களுக்கு தெரியும் நமக்கு 2 மான்சூன் பீரியட்லேயும் தான் மழை பெய்யும். மற்ற டைமில் சில கொஞ்சம் மழை பெய்யும். இப்போ எல்லாமே வித்தியாசம். தாளமுக்கம் வருது, ஒவ்வொரு முறையும் தாளமுக்கம் வருது. முதல்லெல்லாம் தாளமுக்கம் வந்ததுன்னு சொன்னால் கடற்கரை ஓரத்திலிருந்து குறிப்பிட்ட அளவு கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் நகர்ந்து கொண்டு போயிடும். இந்த முறை வந்த தாளமுக்கம் இலங்கையை ஊடர்த்து சென்றது, இலங்கைக்கு உள்ளே வந்தது. அந்த சூறாவளியாக இலங்கைக்கு உள்ளே வந்துட்டு. இதுதான் குறைந்த இடைவெளியில் கூடிய மழை வீழ்ச்சி கிடைக்க காரணம். ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி கூட்டினபடியாக தான் இது ஒரு ஃப்ளாஷ் ஃப்ளட், ஒரு மேசிவ், ஒரு பாரியதொரு வெள்ளமாக வந்தது. அடுத்ததாக நாங்கள் மக்களாகிய நாங்கள் இதுக்கு ஒரு பங்கு செய்திருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், ஆறுகளில் என்க்ரோச்மெண்ட் செய்கிறோம். கழனி கங்கையை பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் போய் பாருங்கள். இந்த கடுவெல்ல கொலனாவை இயக்கமே எல்லா ஏரியாவிலையும் ஆறு உள்ளே இருக்குது குடியிருப்புகள். ஃபேக்ட்ரி கூட இருக்குது. நாங்கள் நேற்று கூட விஜயம் செய்த போது யோசித்தோம், இந்த ஃபேக்ட்ரிக்கெல்லாம் எப்படி பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது, அப்படி நிறைய கட்டுமானங்கள் இருக்கிறது. ஆகவே ஆறு என்னத்துக்கு இருக்கிறது? நீர் வளைந்து ஓடுவதற்கு தான் ஆறு இருக்கிறது. அப்போ ஆற்றிலே கொண்டு கட்டடத்தை கட்டினால் நீர் எங்கே செல்லும்? உங்களுடைய வீடுகளுக்குள் தான் பெறும். அதாவது தேங்கியிருக்கக்கூடிய நீரெல்லாம் பார்க்கும்போது, பல இடங்களை பார்க்கும்போது ஆற்றோடு சேர்ந்திருக்கக்கூடிய வீடுகள், கட்டிடங்கள் அதில் தான் இருக்கிறது. இன்னொரு விடயம், சில பேர் இன்னும் அந்த வீடுகளுக்குள்ளே மேலே முதலாவது மாடியில் குடியிருக்கிறாங்க, வெளியில் வரையில. இப்போ நாங்கள் சும்மா அவங்கள்ட்ட சில ஆக்களோட கதைச்ச ரீதியில் அவங்களுக்கு இது பழகிட்டுது. இந்த சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலையோடு அவங்க பழகிட்டாங்க. ஆகவே இது சம்பந்தமாக நிறைய பாலிசி டிசிஷன் கவர்மெண்ட் தான் எடுக்க வேண்டியிருக்குது இந்த என்க்ரோச்மெண்ட் சம்பந்தமாக. அடுத்தது இல்லீகல் சாண்ட் மைனிங், ஆறுகள் இருக்கிற சட்டவிரோத மண்ணகழ்வு. அது ஆறு மோர்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. ஆறுட வடிவம், தன்மை, அது ஓடுகின்ற விதம் எல்லாத்தையுமே அது மாற்றிவிடும். அதுவும் மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த வெள்ளங்கள் வாரத்துக்கு. இவ்வாறான ஒரு நிலைமை இருக்கும்போது மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விடயம், ஒரு மழையுடன் கூடிய ஒரு காலநிலை, வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது நீர்ப்பாசனத்துறையினுடைய ஒரு பிரதம பொறியியலாளராக இருக்கக்கூடிய நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விடயங்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த கடந்த ஒரு வாரமாக எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தை எடுத்துக்கொண்டால் இரவு பகல் பாராமல் ஆண்கள் உத்தியோகத்தர் இருந்தாலும் சரி, பெண்கள் உத்தியோகத்தர் இருந்தாலும் சரி, மிகுந்த அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாமே எங்களுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் எப்பொழுதும் களத்திலே நிற்கின்றோம். ஆகவே நான் முக்கியமாக சொல்ல வருவது, இந்த ஃப்ளட் மானிட்டரிங், இந்த ஃபோர்காஸ்டிங், நாங்கள் எதிர்வு கூறுகின்ற அறிவுறுத்தல்களை தயவு செய்து பின்பற்றி நடவுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் அதில் எந்த குறையும் வைத்ததாக நான் நினைக்கவில்லை. தொடர்ச்சியாக மக்களுக்குரிய ஃப்ளட் வார்னிங் அறிவுறுத்தல்களை வழங்குகின்றோம். பாதுகாப்பான இடங்களுக்கு நகரங்கள் என்று சொல்கின்றோம். இதை கடைப்பிடித்து நடவுங்கள். இது வெள்ள காலத்தில் நாங்கள் சொல்வது. வெள்ள காலம் இல்லாத மற்ற காலங்களில் இந்த எங்களுடைய நதி ரிசர்வேஷன், எங்களுடைய வாய்க்கால் ரிசர்வேஷனில் தயவு செய்து என்க்ரோச் பண்ணாதீர்கள். சட்டவிரோத மண்ணகழ்வுகளை செய்யாதீர்கள். இது சம்பந்தமாக விழிப்புணர்வு அடையுங்கள். திணைக்களங்கள் சொல்வதை, அதாவது எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயங்களை கேட்டு நடவுங்கள். இது உங்களோட பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் சொல்கிறது. இதிலே அரசாங்கம் எந்த ஒரு பிழையும் செய்கிறது, எங்களுக்கு வயிற்றில் அடிக்கிறது என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். எல்லாமே ஒரு காரண காரியமாகத்தான் நடக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய காரணம். எனவே இதை தான் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்வது.
நீர்ப்பாசன திணைக்களம் 125 வருடங்களை பூர்த்தி செய்திருக்கின்றது. இதற்கிடையில் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய அடுத்தடுத்த கட்ட திட்டங்கள் மற்றும் நதிகள் முகாமைத்துவ பிரிவினுடைய பிரதம பொறியியலாளராக நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுடைய பிரிவில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுகள், அடுத்த திட்டங்கள் பற்றி செயற்பாடுகள் குறித்தும் நாங்கள் பேசலாம். நிச்சயமாக இப்பொழுது இந்த பாரியதொரு வெள்ள அனர்த்தம் 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்ட இந்த வெள்ள அனர்த்தம், அதேபோல் 2004ஆம் ஆண்டு சுனாமிக்கு பின்னரான மிகப்பெரிய உயிரழிவுகள், இந்த இடத்தில் அனைவருக்கும் எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொண்டு நான் சொல்ல வருவது, இப்போ எங்களுடைய நீர்ப்பாசன திணைக்களத்தை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நாங்கள் இந்த கடந்த 10 நாட்களாக வேலை செய்வதை விட இனி ஒரு 4 அல்ல 5 மடங்கு நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். நிச்சயமாக வெள்ளம் வழிந்தோடிய பின்னர் தான் எங்களுக்கு எல்லா சேத விவரங்களும் தெரிய வரும். முற்று முழுதாக எங்களுடைய நீர்ப்பாசன கட்டமைப்பு பல இடங்களில் அழிந்து போயிருக்கும். எனவே இது சம்பந்தமான விடயங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். ஆறுகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பக்கம் பண்ட் உடைந்து நிறைய ஆறுகளுக்கு பிரச்சனை வந்துள்ளது. இது எல்லாத்தையும் புனருத்தாரணம் செய்ய வேணும், கட்டுமானங்கள் செய்ய வேண்டியிருக்கும். எனவே இந்த வெள்ள நீர் வடிந்தோடிய பிறகு எங்களுடைய 52 பிரதேச காரியாலயங்களிலும் உள்ள பொறியியலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் களத்தில் இறங்கி விடுவார்கள். இறங்கி நாங்களும் தலைமை காரியாலயத்தில் இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் இது சம்பந்தமான எல்லா மதிப்பீட்டு அறிக்கைகளையும் எடுத்து உடனடியாக நாங்கள் இந்த மழை காலநிலை, அதாவது இந்த மான்சூன் பீரியட் முடிஞ்ச பிறகு எங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நிச்சயமாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய ஆற்றுகளில் முக்கியமாக 103 ஆறுகள், நதிகள் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய கண்காணிப்பில் இருக்கின்றன. இவை தவிர்த்து உங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியவை? ஆமாம், 103 ஆறுகள் என்று எடுத்துக்கொண்டவையில் நான் அது பிரதான ஆறுகள் தான் அந்த 103. அதில் கிளை ஆறுகள் எல்லாம் வரும். மகாவலி எடுத்துக்கொண்டால் நிறைய கிளை ஆறு இருக்கிறது. அதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மகாவலி வெறிகள் ஆறு வந்து மகாவலி ஒரு கிளை ஆறு. ஆகவே இதை தவிர நாங்கள் ஆறுகளினுடைய முகாமைத்துவம், ஆறுகளுடைய புனருத்தாரணம், வெள்ளத்தடுப்பு தவிர அணைக்கட்டுகள் இருக்கிறது. எங்களுடைய பிரதான 73 நீர்த்தேக்கங்கள் இருக்கிறது. அதே போல் மீடியம் டேங்க்ஸ் இருக்கிறது. இந்த அணைக்கட்டுகளில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட அளவு நிதி ஒதுக்கி அதை பராமரிப்பு வேலைகளுக்காக நாங்கள் நிதி ஒதுக்குறாங்க. அதே போல் எங்களுடைய வாய்க்கால்கள், டேம்ஸிலிருந்து அதாவது நீர்ப்பாசனத்துக்கு, அதாவது நீர் வழங்குறது, பயிர்களுக்கு நீர் வழங்குற வாய்க்கால்கள் சம்பந்தமான புனருத்தாரணங்கள் செய்கிறாங்க. மற்றது ஃப்ளட் பண்டுகள், வெள்ளத்தடுப்பு அணைகள், நதிகளுக்கு குறுக்காக வயல்களுக்கு நீர் வராமல், குடியிருப்புக்கு நீர் வராமல் அந்த தாழ்நில பகுதிகளில் நாங்கள் கலனியில் இருக்கிற ஃப்ளட் பண்ட் மாதிரி ஃப்ளட் பண்ட் செய்கிற நாங்கள். மற்றது டேம்லேயே வந்து அணைகளை எடுத்துக்கொண்டாலே, நீர்ப்பாசன ரிசர்வேரை எடுத்துக்கொண்டாலே வந்து அதிலே ஸ்பில்வே இருக்கிறது, அதாவது நீர் வழிந்தோடக்கூடிய பகுதி, ரேடியல் கேட்ஸ் இருக்கிறது, ஸ்லூஸ், அதாவது வந்து வாய்க்காலுக்கு நீர் திறந்து விடுற பகுதி. இவற்றுகளிலும் நாங்கள் புனருத்தாரணங்களையும், அதே போல் புதிய ப்ரொபோசல்ஸும் இருக்குது எங்கள்கிட்ட. மல்வத்தோயா, அவ்வாறான கித்துல், ரூகம், ரிசர்வேர் புதிய ப்ரொபோசல்களுக்கும் உரிய நிதி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த வேலைகளையும் செய்வோம். அதே போல் இன்னொரு முக்கியமான விடயத்தை கூற மறந்துவிட்டேன். நீர்ப்பாசனத்துக்குத்தான் எங்களுடைய நீர்த்தேக்கங்கள் இருக்கிறது. வெள்ளத்தடுப்புக்கும் அது உதவுகிறது. இருப்பினும் தனியே, அதாவது ட்ரை டேம்ஸ் என்ற ஒரு கான்செப்ட், அது தனியே வெள்ளத்தை தடுப்பதற்குரிய அணைகள். அது இப்போ நீர்த்தேக்கங்களை கட்டினால் வெயில் காலத்தில் நீர் இருக்காது. அதில் மழை காலத்தில் இந்த எக்ஸஸ் ஆவார நீர் வந்து அதிலே தேக்கப்படும். இது ட்ரை டேம்ஸ் என்ற ஒரு கான்செப்ட். இது வந்து இன்னும் நாங்கள் நீர்ப்பாசன திணைக்களத்தால் அது அதாவது அதை செய்யக்கூடிய இதுகள் இல்லைன்னு சொன்னால் அது பாலிசி வைஸ் டிசிஷன் அதை எடுக்க வேண்டியது அரசாங்கத்தால். கட்டாயம் அதுக்குரிய ப்ரொபோசல்களையும் நாங்கள் இனி வரும் காலங்களில் அதை கொடுப்போம். நீர்மட்டம் அதிகரிக்கும் போது சில நேரங்கள் அது உடைப்பெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் உண்டு. அடுத்தது வந்து நீரை திறந்து விடுது. இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அதாவது விடுவிப்பது நீரை நாங்கள் ஏன் விடுவிப்போம் என்றால் அது உடைக்கக்கூடிய சாத்தியங்கள் இருந்தால் தான் விடுவிப்போம். ஒவ்வொரு ஒரு நீர்த்தேக்கத்தை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக சொல்லுவோம், இலங்கையிலே பெரிய நீர்த்தேக்கம் சேனநாயக்க சமுத்திரம், அதே மாதிரி பராக்கிரம சமுத்திரம். ஒவ்வொரு நீர்த்தேக்கத்துக்கும் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. HFL என்று சொல்லுவாங்க, ஹை ஃப்ளட் லெவல். அதுக்கப்புறம் FSL என்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்பில் கிரெஸ்ட் லெவல். அப்படி நிறைய லெவல்ஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் மானிட்டர் பண்ணி கொண்டிருப்போம் தானே. அப்போ FSLக்கு வந்ததுன்னு சொன்னால் ஸ்பில் பண்ண தொடங்கிடும். நாங்கள் அந்த ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக ஸ்பில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வழிய தொடங்கிடும் அந்த வான் இதால்.
இல்லாட்டி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒவ்வொரு ரிசர்வருக்கும் வந்து ஒரு ஆப்ரேஷன் சிஸ்டம் இருக்குது இந்த லெவலுக்கு. மற்றது வார இன்ஃப்ளோ அந்த வந்து சேர்ற இன்ஃப்ளோ எவ்வளோ தண்ணி வந்து சேருது அந்த குளத்துக்கு என்ற எல்லாத்தையும் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். அதை வைத்து தான் நாங்கள் எவ்வளவு திறக்க வேணும், எவ்வளவு நீரை வெளியேற்ற வேண்டும், வார இன்ஃப்ளோவுக்கு ஏற்ற மாதிரி வெளியேற்றினால் எந்த மட்டத்தில் வைத்திருந்தால் இந்த அணையை பாதுகாப்பாக வைத்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய ஆப்ரேஷன். எனவே பல நல்ல விடயங்களை மக்களோடு பகிர்ந்திருந்த ஒரு தருணமாக மாறி இருக்கின்றது இந்த கலந்துரையாடல் பகுதி. குறிப்பாக இந்த அனர்த்த காலத்திலே நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய சேவை என்பது உன்னதமானது. ஏற்கனவே சொன்னது தான், இந்த நீர்ப்பாசன திணைக்களமாக இருக்கலாம், வீதி அபிவிருத்தி அதிகார சபையாக இருக்கலாம், வளிமண்டலவியல் திணைக்களமாக இருக்கலாம், அதே போன்று அனர்த்த முகாமைத்துவ நிலையம், இவை வழங்கிய தகவல்கள் மக்களை சென்றடைந்து தான் பாரிய ஒரு மிகவும் ஆபத்தாக செல்லக்கூடிய பாரிய ஒரு விளைவுகளிலிருந்து பல மக்களுடைய உயிர்களையும் காப்பாற்றுவதற்கான ஒரு துணையாக இருந்தது. நிச்சயமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே நீர்ப்பாசனம் தொடர்பிலான பல விடயங்களை பேசுகின்ற நேரத்தில் இந்த காலநிலை மாற்றம் குறித்தும் நாங்கள் பேசியிருக்கின்றோம். உண்மையில் இந்த சிக்கல் நிலைமை இந்த ஆரம்பத்தில் இருந்த நாட்களை விட நீர்ப்பாசனம் எத்தனை வருட காலமாக இந்த துறையில் இருக்கின்றீர்கள்? நான் 2012ஆம் ஆண்டு நீர்ப்பாசன திணைக்களத்தில் பொறியியலாளராக இணைந்த நான் இப்பொழுது 13 வருடங்களாக வேலை செய்கின்றேன். இந்த வருடம்தான் நான் பிரதான பொறியியலராக தரம் உயர்த்தப்பட்டேன். உண்மையாக 2012ஆம் ஆண்டு இருந்த நிலைமைகளை விட இப்பொழுது நிறைய மாறிவிட்டது. நிறைய புது டெக்னாலஜிகளை வந்துட்டு எங்களோட இரிகேஷனுக்கு. இன்னும் அந்த டெக்னாலஜிகளை கூட்டுறதுக்கு இன்னும் இந்த ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங், ஃப்ளட் மானிட்டரிங் சம்பந்தமான புதிய ஜப்பானில் இருக்கிற சில டெக்னாலஜிகளை இன்னும் அதை ஒரு எனர்ஜெட்டிக்காக வினைத்திறனை செய்யணுமென்ற ப்ரொபோசல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அதே போல் ஜப்பானில் வந்து நதிகளுடைய ஜப்பானும் வந்து உங்களுக்கு தெரியும், ஜப்பானில் வந்து நிறைய நதிகளை விட தரை வந்து கீழே இருக்குது. பார்த்தா தெரியும், நினைச்சே பார்க்கல. அது அப்படி இருந்தும் அவங்க வெள்ளத்தை குறைக்கிறாங்க, தடுக்கலை. அவங்களுக்கு அழிவு வருது. அது எப்படி குறைக்கிறாங்கன்னா, சும்மா ஒரு உதாரணத்துக்கு அண்டர் கிரவுண்ட் டனல் செய்து அப்படியே வார ஃப்ளோ எல்லாத்தையும் கடலுக்கு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பாரியதொரு நிதி தேவைப்படும். இருப்பினும் அதை நான் லாங் டேர்ம் ப்ரொபோசலாக அதை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் செய்கிறதுக்கு. ஆகவே இவ்வாறான நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெள்ளத்தடுப்பு, நீர்த்தேக்கங்கள், ட்ரை டேம்ஸ் இவ்வாறான விடயங்களை கொண்டு வர வேண்டும். அதுக்குரிய ப்ரொபோசல்ஸும் நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது 2016ஆம் ஆண்டு இலங்கையில் இந்த வெள்ள நிலைமை, அந்த அபாய நிலைமை ஏற்பட்ட போது, இயற்கை அனர்த்த நிலை ஏற்பட்ட போது உங்களுடைய துறையில் நீங்கள் ஆரம்ப காலம் என்று சொல்லலாம், முதல் 4 வருட கால பகுதி. இன்று இந்த 2025 இந்த நிலைமை ஏற்படும் போது நிச்சயமாக நீங்கள் பிரதம பொறியியலாளராக இணைந்து தான் இந்த கடமைகளில் ஈடுபட்டு வந்திருந்தீர்கள். உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எனவே இந்த கலந்துரையாடல் பகுதியினூடாக பலவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பல விஷயங்கள், குறிப்பாக எவ்வாறு மக்கள் இந்த நீர் பாசனம் தொடர்பிலான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு கலந்துரையாடலாக அமைந்திருந்தது. இதனை நீங்கள் யூடியூப் தளத்திலும் காணக்கூடியதாக இருக்கும், நேத்ரா டிவியினுடைய யூடியூப் தளத்தில். இன்று மோடு இணைந்திருக்கின்றார் நீர்ப்பாசன திணைக்களத்தினுடைய நதிகள் முகாமைத்துவ பிரிவு பிரதம பொறியியலாளர் எஸ். ஜெயன் பார்த்தசாரதி. நன்றி கோகுல், எனக்கும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி சில விடயங்களை தெளிவுபடுத்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி இணைந்து கொண்டதற்கு. இன்றும் நேத்ரா டிவியோடு இணைந்திருந்த நேயர்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நேத்ரா டிவியினுடைய நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம் நேத்ரா. இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் மற்றும் கேமரா தொழில்நுட்ப சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி, தொகுப்பாளராக இருந்து ஜெய்மனுக்கு நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் என்று அன்புடன் கோகுல் நிரஞ்சன்.